ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z தமிழ் கேமிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராப்டர் கிளாக் கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா நம்ம கிஃப்ட்டு கலெக்ட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு கோலும் ஒரு பெரி பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் யூஸ் என்னென்னு நான் பொண்ணுல தெரியலன்னு சொல்லியிருப்பேன். நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு பொருளையும் வச்சு இப்போ நம்ம ட்ரேடிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ட்ரேடிங்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொருளை கொடுத்துட்டு நம்ம தேவையான பொருளை வாங்கிக்கிறது. ஆனால் இதில் நமக்கு தேவையான பொருள் வராது, ரேண்டமாக தான் பொருள் கிடைக்கும். சரி, பார்த்தீங்களா, இந்த கோலும் இந்த பெரியும் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஏதோ மிஸ்லின்னு சொல்லி அதை பேர் போட்டிருக்கு. இதை எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம்னா, நம்ம முன்னாடி இருக்கா பார்த்தீங்களா ஒரு மலை மாதிரி, இவன் பேர் தான் பார்த்தீங்கன்னா காச்சா. இவங்கிட்ட இருந்தாங்க நம்ம அந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ்லாம் எடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு ஐட்டத்தையும் அவனுடைய இன்வென்ட்ரியில் வச்சா மட்டும் போதும். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம டேம் பண்ண டைனோஸ் மட்டும்தான் நம்ம பார்த்திங்கன்னா அதோட இன்வென்ட்ரி பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த டைப் டைனோஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் அது பார்த்திங்கன்னா அதோட இன்வென்ட்ரியை பார்த்திங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நம்ம அந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த சின்ன விசில் மெனு இருக்கும். அது நீங்கள் அது கிட்ட பண்ணிங்கன்னா அந்த டைனோ இன்வென்ட்ரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் காட்டும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அந்த கோலையும் அந்த பெரியும் தூக்கி அதோட இன்வென்ட்ரியில் வச்சுருங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்குங்க. அதை சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அது முதுகுலேருந்து ஒரு கிறிஸ்டலாக ட்ராப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, மனுஷன் உட்காந்து வச்சு பாருங்கள். ஓகே, உட்காந்துட்டான். இப்போ நீங்கள் அதோட முதுகில் பார்த்திங்கன்னா தெரியும், மேலே பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் பார்த்திங்கன்னா வெளியே நீட்டிகிட்டு வருது. பார்த்திங்களா, அந்த கிறிஸ்டலில் பார்த்திங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ராப் தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த கிறிஸ்டலில் தான் கைஸ் அந்த கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஒளிஞ்சிருக்கு. ஓகே, காச்சா கிறிஸ்டல் அது பேர். இந்த கிறிஸ்டல் பார்த்திங்கன்னா நார்மல் கிறிஸ்டல் கிடையாது. இதை பார்த்திங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ண முடியும். ஓகே, இன்னொரு கிறிஸ்டல் ட்ராப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல உடம்புல. ஓகே ஓகே, பாதி தின்ட்டான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 இல்லாட்டி 3 கிறிஸ்டல் பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு கிறிஸ்டல் பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணிட்டான். இது பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. பார்த்திங்களா, ஒவ்வொரு கிறிஸ்டலும் பார்த்திங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பொறுத்து தான் அதுலேருந்து வர கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. கொஞ்சம் ரேராக கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. ஓகே, திரும்ப உட்காரா. ஓகே, உட்காந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சஸ் இன்வென்ட்ரி. ஓகே, பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டான். எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு ட்ரிப்பு தான் தருவான்னு நினைக்கிறேன். ஓகே, திரும்ப பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டான். இதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிடுவோம். ஓகே, எடுத்து வச்சா. ஓகே, இன்னும் அது உடம்புல பார்த்தீங்கன்னா 2 கோல் மட்டும்தான் இருக்குது. திரும்ப உட்காரையாடா. ஓகே, திரும்ப உட்காந்துட்டான். இனி ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 கோல் மட்டும் தான் கேஸ் அவன் உடம்புல பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னொரு கிறிஸ்டல் ட்ராப் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இன்னொரு ட்ராப் பண்ணிட்டான். இதையே நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகே, இங்கே உருண்டு ஓடுது. ஓகே, எடுத்தாச்சு. இனி மிச்சம் பார்த்திங்கன்னா 2 கோல் மட்டும் தான் உடம்புல வச்சுருக்கான். அதை அப்படியே விட்டுருவோம். இனி அதுலேருந்து எதுவும் வராது நமக்கு. ஓகே, திரும்ப பார்த்திங்கன்னா உட்காந்துட்டான். ஆனால் மேலே பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிறிஸ்டலும் பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆகலை அது முதுகில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி பார்த்திங்கன்னா அவன் கிறிஸ்டல் ட்ராப் பண்ண மாட்டான். நம்ம போய் இந்த கிறிஸ்டலுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னென்ன கிஃப்ட் கிடைக்குன்னு நம்ம கன்சியூம் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, மொதல் கிறிஸ்டல் இதுதான். இதை நம்ம கன்சியூம் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குன்னு சொல்லி. ஓகே, கன்சியூம் கொடுத்தாச்சு. ஏதோ கேண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதுல ஓகே 2 கேண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார்கன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் ஃப்ளார்கன். இது நம்ம ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நைட் டைமில் நம்ம எப்படி கிராக்கர்ஸ் வெடிப்போம் பார்த்திங்களா, ஃபயர் ஒர்க்ஸ், அதே மாதிரி வெடிக்கணும்னு நினைக்கிறேன். இது ஏதோ கேண்டி கொடுத்துருக்காங்க. இது மூவ்மெண்ட் ஸ்பீடு 5%. இது பார்த்திங்கன்னா நம்ம டைனோஸ்க்கு பார்த்திங்கன்னா கலர் மாற்றுறது ஃப்ரெண்ட்ஸ். அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கலர் மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ளேக் ஆர்மர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளேக் ஆர்மரில் நமக்கு லெகிங்ஸ் விட்ருக்காங்க, மெட்டல் ஃப்ளேக் ஆர்மர். ஓகே, நம்ம எக்யூப் பண்ணிக்கிற வேண்டியதான். நான் போட்டிருக்கிற செஸ் பிளேட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிஃப்ட்டில் தான் எடுத்துருப்பேன் நான்.
ஓகே, இந்த கேண்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டைனாவோட மூவ்மெண்ட் ஸ்பீட் அதிகப்படுத்தலாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்லேயும் மாற்றலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம அர்ஜென்ட் ஆஃபீஸுக்கு கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், கலர் மாறுதா மாறலையான்னு சொல்லி. இதில் எதை கொடுக்க ஸ்டார்டிங்கு? ஓகே, இதை கொடுத்துருவோம். இதை அதை கொடுத்து கன்சியூம் பண்ணு நினைக்கிறேன். ஓகே, 5% தான் கொடுத்துருக்கு. இதை தூக்கி போட்டுருவோம். கொடுத்துட்டு கன்சியூம் கொடுத்துருவோம். தான் ஓகே, கன்சியூம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம அர்ஜென்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. பழைய கலரை விட பார்த்தீங்கன்னா இந்த கலரில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ஆஃபீஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மினுக்கிறான் பாருங்க. பழைய இதில் கொஞ்சம் கருப்பாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இதில் கொஞ்சம் பரவாயில்ல, கலர் ஆகிட்டான். ஆனால் அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நம்ம ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பாய் தான் தெரியுது. மேலே பார்த்தீங்கன்னா டைமிங் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். 24 ஹவர்ஸ் டைமிங் ஓடிட்டுருக்கு. இப்போ தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக போட்டிருப்பாருங்க 24 ஹவர்ஸ். இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கிடையாது நமக்கு. 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா திரும்ப சேஞ்ச் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸ்ட்ரா போய் கொஞ்சம் கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த கோலும் அந்த பெரியும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே இருக்கிற இந்த கார்ட் சார்ட்டை கொடுத்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆக்சஸ் இன்வெர்ட்ரி நகராமராடி. ஓகே, ட்ராக் பண்ணி அது பாடியில் போட்டால் வேலை முடிஞ்சு. ஓகே, சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பார்க்க மனுஷன் மாதிரி உட்காந்து சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ். மனுஷங்க எப்படி உட்காந்து சாப்பிடுவாங்க. ஓகே, ட்ராப் பண்ணிட்டானா? ட்ராப் பண்ணிட்டான். ஓகே, 1 இன்னொன்று ட்ராப் பண்ணிடுறாடே. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுத்து கொண்டு வந்தேன். லைட்டாக காமாவை குறைச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இன்னொன்று ட்ராப் பண்ணுங்கடா. ஓகே, உட்காந்துட்டான். ட்ராப் பண்ணிரு. ஓகே, வந்துட்டுருக்கு கிறிஸ்டலு. இப்படி ஏர்லேயே பிடிக்கிற பாருங்க. பிடிச்சிரு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி நம்ம அழைச்சிட்டு வச்சுக்கோங்க, பேர் நம்ம மேலே ஆக்ரா ஆயிடுவோம். ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. என்னடா அவ்வளோதானா? ஆக்சஸ் இன்வெர்ட்ரி போட்டு பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன். இருந்த எல்லாத்தையும் தின்னுட்டான். பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நிக்கஸ் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. அந்த 2ஐயும் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, கன்சியூம் பண்ணிட்டேன். என்ன கொடுத்தாங்கன்னு தெரியலையே. ஓகே, வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்சியூம் கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன கொடுத்தான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கேண்டி தான் கொடுத்துருக்காங்க. என்னடா வேறு எதாவது கொடுத்துக்கலாம்ல நல்ல பொருளாக. நீங்கள் இதே மாதிரி ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொண்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா 12 தான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி மொத்தமாக போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேரான ஐட்டம்லாம் கிடைக்கும். கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் ஐட்டம் தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேரான ஐட்டம்லாம் ட்ராப் பண்ண வந்தது கிறிஸ்டல்லேருந்து. என்னடா நீ ஃப்ரேம்குள்ளே வரையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நமக்கு பார்த்தீங்கன்னா இவன் ஹெல்ப் பண்ணிட்டான். இவங்கிட்ட இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நடமாடும் போட்டி கடை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம் இவன்ட்டு இருந்து. ஆனால் என்ன இந்த ஈவெண்ட் இருக்கிற வரை தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேமூத் சேலை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மெட்டல் லெகிங்ஸ் ஃப்ளேக் கார்பன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா செஸ்ட் பிளேட்டும் நமக்கு லெகிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து டிலப்போவோட ஹார்டின் பெட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இது டீரெக்ஸோட கொடுத்துருக்காங்க. தாய்லாவோட கொடுத்துருக்காங்க. தாய்லாவோட நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது, ஆனால் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளார் கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 கேண்டி கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்டல் ஹேட்செட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காச்சாவோட கிறிஸ்டல் தான் எடுத்தது. 2 கிராஸ் போ நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு வேறு இது
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு தெரில எனக்கு. ஏதோ ஒரு லேன்ஸ்னு போட்டிருக்கு. ஆனால் இது பார்த்திங்கன்னா அசண்டரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பவர்ஃபுல் இதுதான். இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல் வெப்பன்னா அசண்டட் வெப்பன்ஸ் மட்டும்தான். இல்லைங்க லேன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். லேன்ஸ் ஓகே என்ன போட்டிருக்குன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நம்ம டைனோ மேலே மவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மட்டும்தான் இதை பார்த்திங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படி தான் போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம டைனோ மேலே இருந்தால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்திங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் போட்டிருக்கு. ஓகே நம்ம அதை பெற பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சாண்டா கிட்ட வந்து கிஃப்ட்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வேலையாக முடிச்சுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.